Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கொழுக்கட்டை பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணி நம்ம இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்க்கு பலாப்பழம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பலாப்பழம் இருக்குது. அதை நம்ம உள்ள சீடை எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான வெல்லம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு முடி தேங்காயும் கட் பண்ணி வச்ச பலாப்பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம எவ்வளவு கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அதுக்கு தக்கன உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் வெல்லம். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸ்லோ குக்கில் வச்சு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த வெல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீராவே இலகி வந்துடும். ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பலாப்பழத்தை ஆட் பண்ணியிருக்கிறதுனால பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளேவருக்கு நிகராக எதுவுமே இல்லை. அதை அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாலு ஏலக்காய் தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. அதனால் அதுக்கு தக்கன நம்ம போட்டு ஸ்லோவாக குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணிலாம் வத்திரும். பலாப்பழமும் குக் ஆயிரும். நமக்கு நல்ல குக் ஆயாச்சு. போதும். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறுனதும் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம இடியாப்ப மாவில் இடியாப்ப மாவு எப்படி நம்ம கிண்டுவோமோ அதே போலே கிண்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நான் ஏற்கனவே இடியாப்ப மாவு இடியாப்பம் ரெடி பண்ண வீடியோ போட்டிருக்கேன். இடியாப்ப மாவு கிண்ட தெரியலைன்னா நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இதை நமக்கு எவ்வளோக்கு உருண்டை வேணுமோ அதுக்கு தக்கன மாவு எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் திக்காக இருந்தால் தான் கையில் ஒட்டாமல் வரும். அப்படியே கையில் ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதே போல் தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் வச்சு அதை அப்படியே பொதிஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். 2 கப் மாவு போட்டு தான் நான் இன்னைக்கு கிண்டி வச்சுருக்கேன். இடியாப்ப மாவு எல்லா வீட்லேயுமே எப்போவுமே ரெடியாக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே போலே எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இட்லி தட்டில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது சரியாக ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு கிண்டினது தான் மாவும், உள்ளே வைக்க ஸ்டஃபிங்கும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணது. அதனால் 10 நிமிஷம் போதும் குக் ஆகிறதுக்கு. சூப்பரான நமக்கு கொழுக்கட்டை ஸ்டஃபிங் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.